ஐஸ் மீன் பிடிக்க வந்தாங்க ஐஸ் ஒருத்தனை தேடினு அவன் பார்த்து ஆளே காணோம் பா ஐயோ தண்ணீர் எடுத்து சரி தண்ணீர் எடுத்து மொதல் வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது இந்த பிளேஸ். கூலிங்காக சில்னஸ் தென்றல் அடித்து கொண்டே இருக்கிறது. என் மீது தொடர்ந்து அழகாக இருக்கிறது. எஸ் ஃபீலிங் இஸ் குட். தேங்க்யூ. ஆக்சுவலாக உதயசங்கர் வந்து இட்னோர்னு சொன்னாங்க. அவன் மாமியார் வீட்டில் இருக்கான். ஸோ அதனால் அவன் இட்னோர் இல்லை. அதனால் நான் போய் சொல்லிட்டு வந்துட்டேன், நான் போகலடான்னு. ஆனால் நான் வந்திருக்கேங்க. உதயசங்கர், நீ மாமியார் வீட்டில் இருக்கிறதுனால எனக்கு உன்னை கூப்பிட்றதுக்கு, உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு மனசு சங்கடமாக இருந்தது. ஸோ அதனால் உன்னை கூப்பிட முடியல. அதனால தான் நான் அவனை கூப்பிட்டு வேணா போகலடா அப்படின்னு போய் சொல்லிட்டேன். ஐ கெட் சாரி ஃபார் தட். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் டைம் வி போய்ட்டு ஃபிஷ் பிடிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் டைம் பெட்டரா. ஹாய் கைஸ், நாங்கள் எங்கே வந்தோம்னா காந்திராமுக்கு மீன் பிடிக்கலான்னு வந்தோம். அப்புறம் பார்த்தா இவங்க வந்தார் மீன் பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக தெரிஞ்சிருந்தோம். அப்புறம் பார்த்து கொட்டை அரிசிங்கிறாரு தனியாக. 8 டைம் ஃபோன் பண்ணேன், ஃபோனே எடுக்கல. சரி எப்படியோ ஒரு சுற்றி வந்தோம். ஃபைனலாக குட்டை அரிசிங்கிறாரு. ஸோ அப்படியே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இங்கே வந்து பார்த்தா தனியாக உட்காந்துக்கிறோம். ரொம்ப நேரமாக இறச்சிங்கிறோம். எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பார்ப்போம் எவ்வளோ மீன் இருக்குன்னு தெரியல. நெக்ஸ்ட் வீடியோ போடுறோம். நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பண்ணுங்க மோகன்ராஜ் ஆனந்தவேல் மோகன்ராஜ் ஆனந்தவேல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் வந்து மோகன்ராஜ்னு இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்ஸ்டாகிராமில் மோகன்ராஜ்னு இருக்கும். வாங்க மீனை பிடிங்க. பூமாப்பேட்டி இல்லைங்க, இது நம்முடைய கிராமம். விரால் மீனாக இருக்குதான், விரால் மீனாக இருக்கா அதில். நம்மடிக்கு வாங்க ஆல்வேஸ். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக அடித்தீக்காண்டா ஐயா. விரால் மீன் பிடிச்சிட்டாருங்க மாணிக்கம். பையத்து போடுறா. ஏய் இது ஒன்றுங்க சேத்துல போயிட்டு போகுது. அப்புறம் ஐயா ஐயா இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி தாயா. அப்படியே மேலே காமியா தூக்கி. ஐயா ஐயா பட்டை ஜிலேபிங்க. பட்டை ஜிலேபி பிடிச்சிருக்காரு மாஸ்டர் ராஜி அவர்கள். மீன் போட்டுனே இருக்காருங்க, பிடிச்சிங்க. அவ்வளோ மீன் இருக்காங்க பாருங்க, ஃபுல்லாக மேய்ஞ்சினே இருக்கு. என்ன தெரியல, இது ஹெலிகாப்டர் மீன். நீ உன் இஷ்டத்துக்கு சொல்கிறான், நான் பார்த்ததே இல்லை ஹெலிகாப்டர்ன்றான் இவன். அப்படியே எடுக்கிறான், அப்படியே தான் எடுக்கிறான். ஐயா என்ன மீனா? ஐயோ ஷெட், விரால் மீன் பிடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சிலம்பஸ் விரால் மீன். இது விராலுங்க. இல்லைங்க அணை மீனுங்க இது. அணடா இது, அது பேர் அணை. அது ஒன்று அணை. பார்த்து போ, தேடிக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜிலேபி மீன் தான் நிறைய மேலே மீன். விரல் காமிடா, விரல் காமிடா. மாணிக்கம் இவனா ஆளு. அப்படியே இது பண்ணு, ஃப்ரெஷ் பண்றா. அப்படியே கீழே கத்து உருவா. அப்படியே தண்ணி போதா இல்லையாப்பா? விரால் மீன் இது. பைலட்டுங்க நல்லா பூச்சி காமிச்சாதான் அது தெரியும். அப்படியே இஸ்திரிங்களா பேர் வெளியே. நான் இங்கேருந்து வரத்தையா ஒலையில் மாட்டிக்கிற மாதிரி இருக்கிறேன். இதுனா மீன் இது? இதானே ஏரோப்ளேன் மீனா? சூப்பராக வருது பாருங்க தண்ணி. கண்டையா இது பேர்? கண்டை மீன்கள் எப்படி மேயுது பாருங்க. பாருங்க பெரிய மீன் மேஞ்சினே போகுது. என்ன மீன்னே தெரில, சூப்பராக போகுது உள்ளே தண்ணிக்குள்ளே. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கலக்குதுன்னு பாருங்க. சமைத்தே போகுதுங்க. பிடிப்பாரா பிடிச்சிட்டார். கெட்டிமாக்கு பிடிச்சி விட்டார்.
தெரியல என்ன மீன் கெட்டிமாக பிடித்து விட்டார். கேட்டுவா குறை மீன் பாராதோ குறை மீன் ஒன்று என்ன இது பேர் வந்து இது வந்து என்ன மீனுனா ஆரா மீன். இது பேர் நல்லா கை காமிடா மக்களுக்கு நல்லா தெளிவாக காமிப்பாங்க. இது பேர் ஆரா மீன். சூப்பராக இருக்கும் இந்த மீன் பாருங்கள், மெலிசாக இருக்கும் பார்த்தீங்களா. தேங்க்யூ. உங்கள் ஊர்லலாம் கண்ட மீன் சொல்லுவோம், உங்கள் ஊர்லலாம் என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கெளுத்தி மீன் சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன மீன் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நல்ல இது இவர் பிடி ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மீனாக இருக்குது. இதுனா மீன் அப்படி காமி இந்த பக்கம் அந்த மீன் போட்டுரு பக்கத்தில் இருக்குது. என்னடா கத்துதா? இதுனா மீன் தெரியலங்க எனக்கு. நானே இப்போ தான் பார்க்குறேன். என்னுடைய கடந்த கால பார்த்ததே இல்லை, இப்போ தான் புதுசாக பார்க்குறேன் இந்த மீனை. என்ன மீன் இது? டேங்க் கிளீனர். டேங்க் கிளீனர்னு சொல்கிறான் இவன், புதுசாக சொல்கிறான். எனக்கு பேர் தெரியாது சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் ரூட் விட்டுங்கிறான். சரி நேம் வச்சுங்கிறான். ஓகே பிடிச்சிட்டான். இதில் போகிறேன் வாணிக்கா. அப்படியே நல்லா அப்படியே இந்த இது ப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். அப்படியே ப்ரெஷ் அவுட் பண்ண. சூப்பர். ஏய் விராலே இங்கே பாரு. என்ன மீன்? அசர மீனா? இது தானே எறா மீன் காமிச்சிங்க. அது வேற இது வேற காமி துள்ளுமா இது? என்ன மீன் இது? இதான்டா இந்த மீன். டேய் பேரு ஆற வேற இது வருவா ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்களேன், இது பேர் அசர மீனா. ஆனால் ஆறா மீனும் சேமா மாரி தான் இருந்தது. இவன் என்னென்னோ புதுசாக சொல்கிறான். எகிரி அசர மீனுக்கு ஒரு டிஃப்ரெண்டேஷன் இருக்கான். அந்த மீன் அதை விட்டுதானா? அது வந்து அசர மீனா. இப்போ ஆறா மீன் இருந்துச்சியா? இது அசர மீனா நீட்டாக இருந்து நம்ம போயிட்டு இறங்குச்சுன்னா அடியில் இருக்கிற முள்ளு அதுதான் நான் சொன்னேன். இங்கே நான் என்னெல்லாம் அப்பயே வந்தது மீன் பாருங்க. நேரம் குட்டி பையா எப்படி மீன் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் பாருங்கள். எத்தனை கிலோ வரும் நீங்கள் கெஸ் பண்ணி பார்க்கலாம். இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சி வச்சுக்கிறோம். எல்லாம் ஜிலேபி தான்.